ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில தொடர்கள் நாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நம் மனத்தில் பதிந்திருக்கும். அதனை திடீரென்று ஒரு சின்ன இடத்தில் ஒரு மாற்றம் செய்தாலும் பழிச்சென்று வேறு சிந்தனை வரும். பொதுவாக நகைக்கடை விளம்பரங்களில் தொடர்ந்து ஒரு தொடர் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை. இதனை பல நகைக்கடை விளம்பரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சில கடைகளில் மிக கூடுதலாக சேதாரமும் செய்கூலியும் என்று பணம் வாங்கி விடுகிறார்கள் என்பதற்காக இந்த விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு நான் ஒரு ஆட்டோவின் பின்னால் ஒட்டியிருந்த ஒரு அந்த ஸ்டிக்கரை பார்த்தேன். அதில் ஒரு வரி இருந்தது. பழிச்சென்று எனக்கு அந்த வரி ஒரு சிரிப்பை ஏற்படுத்தியது. அதிவேகம். பொதுவாக நகைக்கடையில் என்ன சொல்கிறார்கள்? சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை என்று. இந்த விளம்பரம் என்ன சொல்கிறது என்றால் அதிவேகம். இது விளம்பரம் அல்ல, ஓர் அறிவுறுத்தல். அதிவேகம், சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று எழுதியிருந்தார்கள். அதிவேகமாக ஒரு வாகனம் பயணம் செய்யுமானால் அதனால் சேதாரமும் ஏற்படும், அதை சரிபார்ப்பதற்கு செய்கூலியும் தேவைப்படும் என்று சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று எழுதியிருந்தார்கள். நான் முதலில் அதிவேகம் என்று எழுதியிருப்பதை பார்க்காமல் சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று விளம்பரம் செய்கிறார்களே என்று பார்த்தால் மேலே அதிவேகமாக போனால் கண்டிப்பாக சேதாரமும் செய்கூலியும் இருந்தே தீரும் என்பதை அந்த வரிகள் சொல்கின்றன. வழக்கமாக சொல்லப்படுகிற வரியிலிருந்து ஒரு வரியை அப்படி மாற்றி சொல்லுகிற போது பழிச்சென்று ஒரு சிந்தனை வருகிறது. நம்முடைய பழைய பாடல், ஔவையாரின் பாடலை நாம் அறிவோம். மிக புகழ்பெற்ற பாடல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இது ஔவையாரினுடைய வேண்டுகோள். அவர் என்ன செய்கிறார் என்றால், விநாயகரை பிள்ளையாரை பார்த்து, நான் உனக்கு பால் தருகிறேன், தேன் தருகிறேன், பாகும் பருப்பும் தருகிறேன், எல்லாம் நான்கும் கலந்து தருகிறேன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எனக்கு சங்க தமிழை கற்றுக்கொடு என்று ஔவையார் கேட்கிறார். இது காலகாலமாக சொல்லப்படுகிற பாடல். இந்த பாடலை ஒரு புதுக்கவிஞன் சற்று மாற்றி இப்படி எழுதியிருந்தான். அதே வரிகள்தான், 4 வரிகளுக்கு பதிலாக 3 வரிகள்தான். அந்த 3 வரியில் அவன் ஒரு செய்தியை முடித்து விடுகிறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நீ தா சங்கத்தமிழ் இந்தா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான். எனக்கு வேண்டிய சங்கத்தமிழெல்லாம் நிறைய வைத்திருக்கிறேன், அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என் பசிக்கு அது உதவவில்லை. ஒருவேளை தமிழ் படித்துவிட்டு வேலை இல்லாமல் துன்பப்பட்ட ஒரு இளைஞனாக இருப்பானா என்று தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், அவன் கடவுளை பார்த்து தான் சொல்லுவதாக அந்த பாட்டிலிருந்து நாம் பொருள் கொள்ள முடிகிறது. எனக்கு நீ இவற்றையெல்லாம் கொடு, நான் உனக்கு பாலும் தெளிதேனும் தரவில்லை, பாலை தெளிதேனை பாகை பருப்பை நீ எனக்கு கொடு, சங்கத்தமிழை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற போது ஒரு பழைய சிந்தனை, பழைய மரபு, பழைய பாடல், அதை சட்டென்று புதிதாக சொல்லுகிற இது ஒரு சிறிய உத்தி. இலக்கியத்திலும் இது ஒரு உத்தியாக பயன்படும். இந்த மாற்றம் என்பது எப்படி நமக்கு பழிச்சென்று வந்து சேருகிறது என்பதற்காக இதை நாம் சொல்லலாம். ஒருவர் என்னிடத்திலே வந்து கேட்டார், எனக்கு வெற்றி பெற்றாக வேண்டும், எப்படியாவது, இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது எனக்கு தோன்றிற்று, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த அந்த இடத்திலேயே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்பதுதான். வெற்றி பெற வேண்டும், சரி, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த சிந்தனை தோன்றிய இடத்திலேயே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்று பொருள். இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள், வெற்றி வரவில்லை என்றாலும் குற்றமில்லை என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியாது. ஆனாலும் வெற்றி என்று கருதுகிற இடத்திலேயே தோல்வி இருக்கிறது என்பது அதற்குள் இருக்கிற பொருள். இப்படி வழக்கமான மரபு தொடர்களை கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிற போது பல புதிய சிந்தனைகளுக்கு அது வழிவகுக்கும்.